உச்சநீதிமன்றமே இன்றைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய பாஜகவை தலைமையிலேயே கொட்டி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களின் ஆதரவு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் அதிகமாவதை பார்த்து வயிற்றெரிச்சல்ல இந்த திமுகவும் அவங்களுடைய மறைமுக முதலாளியா இருக்கக்கூடிய பாஜகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருந்து கொண்டு தொடர்ந்து பாஜகவினுடைய ஊதுகுழலாக செயல்பட்டு வந்தவர் தான் அந்த இமாம் அவர்கள். ஒரு உயர் அதிகாரியை வைத்து ஒவ்வொரு நியூஸ் சேனல் மீடியாவுக்கும் நேரடியாக போன் செய்ய வைத்து தன்னுடைய சொந்த கட்சி மேடையில இஸ்லாமியர்களை மிக கீழ்த்தரமாக பேசிய ஒரு நிர்வாகியை கூட கட்சியை விட்டு தூக்க முடியாத இந்த திமுக, அதற்கான திராணி இல்லாத இந்த திமுக அந்த நோக்கத்தையே சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசிற்கு இவ்வளவு தூரம் ஒரு ஸ்போக் பர்சனா மாறி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டதுதான் இந்த மக்கள் நல கூட்டணி என்று நீங்கள் அன்றைக்கு வீர வசனம் பேசுனீங்களே. இந்த அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டணியை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்த உடனேயே கை கட்டி வாய் பொத்தி அடக்க ஒடுக்கமாக போய் உட்கார்ந்துக்கிட்டு சில வாடகை வாய்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய முதலாளிகள் தூக்கி போடுற எலும்பு துண்டுகளுக்காக தாவேகா ஒரு வாய்ப்புகளை இழந்துருச்சு. இது ஒரு வாய்ப்பே கிடையாது. சுடுகாட்டுக்கு போறது ஒரு வாய்ப்பா? இளைய தமிழனின் அன்பு வணக்கங்கள். நம்முடைய தமிழக வெற்றி கழகம் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான விளக்கங்களையும் அறிக்கைகளையும் நம்முடைய தலைவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்து அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஒன்றிய பாஜக அரசு இந்த மசோதாவின் மூலமாக செய்ய துடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவா பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு வரோம். அதே போல இஸ்லாமியர்களுடைய உரிமையில எப்படி மாற்று மதத்தினர் இடம்பெற முடியும், இது முற்றிலும் எதிரானது, இஸ்லாமியர்களுடைய உரிமைக்கு அவர்கள் நலனுக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் நம்முடைய தலைவரும் வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். களத்துக்கே வரல, மக்களை சந்திக்கல, மற்ற போராட்டங்களை முன்னெடுக்கல என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம களத்துக்கு வந்துட்டோம், மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்களுடைய போராட்டங்களை மக்களோட மக்களாக நின்று நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற போது இன்று சட்ட ரீதியிலாகவும் இஸ்லாமிய பெருமக்களின் உரிமைகளை பாதுகாக்க நம்முடைய தலைவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது மிக பெரிய வலிமை வாய்ந்த ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. இந்தியாவிலேயே மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு அபிஷேக் சிங்வி அவர்களை நம்முடைய வழக்குரைஞராக தலைவர் அவர்கள் நியமித்து அதற்கான வாத பிரதிவாதங்கள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமே இன்றைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய பாஜகவை தலைமையிலேயே கொட்டி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எப்படி இஸ்லாமியர்களின் மதம் சார்ந்த இந்த வக்ஃபு அப்படின்ற ஒரு வாரியத்துல சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நீங்க எப்படி கொண்டு வர முடியும், இது எப்படி நியாயமானதாக இருக்க முடியும் என்ற ஒரு கொட்டினை ஒன்றிய பாஜக அரசிற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் நிற்காம மிக காட்டமாக இந்துக்களின் சமயம் சார்ந்த இல்ல இந்து அறநிலை சார்ந்த ஒரு துறையில ஒரு நிர்வாகத்துல இந்துக்கள் அல்லாதவர்களை கொண்டு வந்தா நீங்க ஏற்பீங்களா என்ற கேள்வியுமே இந்த ஒன்றிய அரசிடம் நம்முடைய நீதிபதிகள் வைத்திருக்கிறார்கள். இதற்கு எதுவுமே எந்த பதிலும் சொல்லாம மழுப்பி விட்டு தப்பித்து சென்றிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. தொடர்ந்து இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களை நம்முடைய கழகத்துல மிக பெரிய பொறுப்புகள்ல மிக அதிகமான பொறுப்புகளை நியமிப்பதாக இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரர்களின் பிரச்சனைகளுக்கு சிஏஏ முதல் இன்றைக்கு வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா வரைக்கும் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்பதும் குரல் கொடுப்பதுமாக நம்முடைய தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாம இஸ்லாமிய சகோதரர்களின் ஆதரவு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் அதிகமாவதை பார்த்து வயிற்றெரிச்சல்ல இந்த திமுகவும் அவங்களுடைய மறைமுக முதலாளியா இருக்கக்கூடிய பாஜகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு சங்கி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தான் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இமாம் அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இது இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுகள்ல இஸ்லாமியர்கள் அவமதிக்கப்பட்டு விட்டார்கள், அதனால தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை இனிமேல் எந்த நிகழ்வுகளையும் கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது, அவர் அழைக்கும் நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளக்கூடாது என்பது போன்ற ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆனா அவர் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து கொண்டு தொடர்ந்து பாஜகவினுடைய ஊதுகுழலாக செயல்பட்டு வந்தவர் தான் அந்த இமாம் அவர்கள். அவர் சிஏஏ சட்ட திருத்தத்திற்கு
ஆதரவு தெரிவித்து பேசியவர். இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்து பேசியவர். தொடர்ந்து பாஜகவினுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இவர் தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் கழகத்தை இஸ்லாமியர்களின் நலனுக்காக, இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து அவர்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கழகமாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது, முதலாளி என்ன ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரோ அந்த முன்னெடுப்பிற்கு சற்றும் சளைக்காம இதை அப்படியே எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எப்படியாவது இஸ்லாமியர் மனதுல ஒரு வெறுப்புணர்வை தமிழக வெற்றி கழகத்தின் மீது உருவாக்கிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த பாயாச மாடல் திமுகவும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியை வைத்து ஒவ்வொரு நியூஸ் சேனல் மீடியாவுக்கும் நேரடியாக போன் செய்ய வைத்து அழுத்தத்தின் பெயர்ல இந்த செய்தியை உடனடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகவும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு எதிராகவும் பப்ளிஷ் செஞ்சே ஆகணும் அப்படின்னு பிரஷர் பண்ணி மிரட்டல் விடுத்து ஒவ்வொரு மீடியாவையும் இதை போட வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மை இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதனால நம்ம இதை வெளிப்படையா நம்ம சொல்றோம். சோ இது போல தங்களுடைய முதலாளிகள் எடுக்கும் முன்னெடுப்பிற்கு எவ்வளவு தூரம் உழைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இங்க இருக்கக்கூடிய பாயாச திமுக மிக தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறது. திமுக தொடர்ந்து இஸ்லாமியர்கள் நலன்கள்ல எந்த விதமான அக்கறையுமே இல்லாம செயல்படும் பொழுது இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஜமாத்தின் இமாம் அவர்களுக்கு வருத்தமாக இல்லை. அதே போல திமுகவினுடைய மேடையில திமுகவுடைய ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை அவ்வளவு கேவலமாக பேசிய பொழுது இவர்களுக்கு கோபம் வரவில்லை. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்பதாக தொடர்ந்து வாக்குறுதிகள் கொடுத்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டு இஸ்லாமியர்களை வஞ்சித்து வரக்கூடிய இந்த திமுக அரசின் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை. ஆனா இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் மீது இப்படி ஒரு அறிக்கையை அவர் வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு பின்புலத்துலதான் இந்த ஒன்றிய பாஜகவினுடைய சங்கி அரசியல் அப்படின்றது இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு நோன்பு திறப்பு விழா நடத்துறாங்க. அந்த நோன்பு திறப்பு விழாவிற்கு நம்முடைய தலைவரை அழைக்கிறாங்க. நம்முடைய தலைவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர் போல ஏதோ சாதாரணமா கூப்பிட்டாங்க, நானும் போனேன், ஒரு மேடையில அமர்ந்து கொண்டு அவர்களை கீழே அமர வைத்து ஸ்பூன்ல கஞ்சி குடிச்சு நோன்பு திறந்தேன் அப்படின்லாம் இல்லாம அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து காலையிலிருந்து எப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு இருப்பார்களோ அதே பாணியில நோன்பு இருந்து எதையும் உண்ணாமல் மாலையில அந்த நோன்பு திறப்பு நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு தரையில இஸ்லாமிய சகோதரர்களோடு அவர்களுடைய வழக்கத்தின்படி அமர்ந்து தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு திறந்து அந்த விழாவில் கலந்து கொண்டார். உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டு இஸ்லாமியர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பளித்து அந்த இடத்துல அதை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களை பார்த்து இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஒன்றை வெளியிட்டு அதன் மூலமாக இந்த ஒன்றிய பாஜக அரசின் ஊதுகுழலா இருக்கக்கூடிய சில இமாம்களை வைத்துக்கொண்டு அவர்களை எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸா எடுத்துக்கிட்டு அவர்களை வைத்துக்கொண்டு இது போன்ற பணிகளை அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பணிகளுக்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய இந்த ஊழல் மலிந்த இந்த பாயாச திமுக அதை மீடியாக்கள்ல பப்ளிஷ் பண்ண சொல்லி நமக்கு எதிரான வேலைகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற இந்த செயல்கள் எதுவுமே மண்ணுல களத்துல இஸ்லாமிய சகோதரர்களிடம் ஒரு காலமும் பலிக்க போறது கிடையாது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அவர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த ஒன்றிய பாஜக இஸ்லாமியர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பாயச மாடல் திமுக இஸ்லாமியர்களை ஏமாற்றி வருகிறது. ஏன்னா தன்னுடைய சொந்த மேடையில தன்னுடைய சொந்த கட்சி மேடையில இஸ்லாமியர்களை மிக கீழ்த்தரமாக பேசிய ஒரு நிர்வாகியை கூட கட்சியை விட்டு தூக்க முடியாத இந்த திமுக, அதற்கான திராணி இல்லாத இந்த திமுக எப்படி இஸ்லாமியர்களை பாதுகாக்கும்? எப்படி சிறுபான்மையினர்களுடைய பாதுகாவலனாக இருக்கும்? நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா, கிறிஸ்தவர்களையும் அப்படிதான் பேசுறாங்க. ஜோசப் விஜய் அவர்களே அப்படிங்கிறாரு, பாதி பேரை தான் சொல்றீங்க மீதி பேரை சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஜோசப் விஜய் அப்படின்னா என்ன, கிறிஸ்தவராக இருந்தா என்ன, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப கிறிஸ்தவர்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அப்போ இப்படி சிறுபான்மையினுடைய காவலன் சொல்லிட்டு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் நீங்க எந்த அளவுக்கு பார்க்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கட்சி ஆட்கள் மூலமாக வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அவர்களை கட்சியிலிருந்து நீக்க முடியாத அதற்கான வலுவில்லாத திமுக எப்படி சிறுபான்மையினுடைய காவலனா இருக்கும்? இது மக்களுக்கு தெரியாதா? இதை மக்கள் பார்க்காம இருக்காங்களா? மிக தெளிவாக மக்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்க ஏமாற்றியது அத்தனையும் போதும், உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்தது போதும், தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு இணையதளத்தை போய் பாருங்க. எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள், தமிழகத்தை சேர்ந்த எத்தனை ஜமாத்தார்கள், எவ்வளவோ பேர் இன்னைக்கு சொல்றாங்க எங்களுடைய ஆதரவு இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு தான்.
எங்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு தான், இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படின்னு மிக தெளிவாக இன்று இஸ்லாமிய சகோதரர்கள் களத்திலும் சரி, இணையதளத்திலும் சரி, இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்துகளிலும் சரி இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அஞ்சி நடுங்கி பயந்து விழிபுதுங்கி என்ன செய்யறதுன்னு தெரியாம இது போன்ற மறைமுக விளையாட்டுகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசும் ஒன்றிய பாஜக அரசும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த திமுக ஒருபடி மேல போய் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அண்ணன் திருமாவளவன் அவர்களை மிக பெரிய அளவுல அவருக்கு ஒரு பிரஷரை போட்டு அவரை ஒரு மேடையில பேச வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக, அதை பிரித்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதற்காக புதிய கட்சிகளை எல்லாம் ஒன்றிய பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார். நீங்க எந்த நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இத்தனை ஆண்டு காலமா போராடினீங்களோ, அந்த நோக்கத்தையே சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசிற்கு இவ்வளவு தூரம் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய கள போராளி. இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சாதிய ரீதியிலாக அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு திமுகவின் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக மேடை எங்கும் பேசக்கூடிய ஒரு சூழலை திமுக அவருக்கு உருவாக்கி விட்டது அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளபடியே ரொம்பவே மன வருத்தத்தோடு தான் நாங்க அதை பார்க்கிறோம். தலித்துகளுக்கு எதிரான வன்முறை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாயச ஆட்சியில தினம் தினம் அதிகரிச்சு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மீதான வன்முறை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நடந்துகிட்டு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கம்பங்களை ஏற்ற முடியல. நீங்க ஒரு நாள் எங்கள் தலைவருக்கு ஆதரவா ஒரு கருத்து பேசிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்க கொடிகள் எல்லாம் தூக்கிடுவாங்க. அந்த அளவிற்கு தான் இந்த ஆட்சி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய, கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏக்களே அவர்கள் தொகுதியினுடைய விழாக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுறதில்லை. அவர்களுடைய புகைப்படம் பேனர்களை பயன்படுத்துவதில்லை, அவருடைய பெயரை பயன்படுத்துவதில்லை. இந்த அளவுக்கு தானே இன்றைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த ஆட்சியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா, திமுக அந்த அளவிற்கு அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. அந்த அழுத்தத்தின் காரணமாக அண்ணன் திருமாவளவன் இப்படி பேசுறாரு என்றுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கணும், திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணி அமையும் பொழுது மதுரையில நடந்த கூட்டத்துல அண்ணன் என்ன பேசுனீங்க? இது ஒரு மாற்றத்திற்கான கூட்டணி, இது சப்ஸ்டிடியூட்கான கூட்டணி இல்லை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய பொதுவான அறைகூவல் என்ன? மதுவை ஒழிப்பவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும், ஊழலை ஒழிக்க நினைப்பவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும், அடித்தட்டு மக்களாக இருந்து உழன்று பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற அறைகோல் கொடுத்தீங்களே. இன்றைக்கு மதுவை தமிழ்நாட்டுல ஆறாக ஓட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு மாணவர்களை சிதைத்து, இளைஞர்களை சிதைத்து, ஒவ்வொரு குடும்பத்தையும் சிதைத்து, எல்லாத்தையும் சதைச்சிட்டு தன்னை அப்பான்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில நீங்க இருக்கீங்களே, இது எந்த வகையில நம்ம பார்க்கிறது? இது முரண் கிடையாதா? அன்றைக்கு நீங்க ஊழலை ஒழிக்கணும்னு பேசுனீங்களே, இன்றைக்கு ஊழல் திளைத்து அத்தனை அமைச்சர்கள் மேலும் ஊழல் புகார்கள் இருக்குது, ஊழலால் கைது செய்யப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் திளைத்த ஒரு அரசாங்கத்தின் கூட கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் எங்கள் விமர்சிப்பது முரண் கிடையாதா? அதை விட நீங்கள் அன்றைக்கு அந்த மேடையில ஒன்று பேசியிருப்பீர்கள். 10 கட்சி கூட்டணிக்கு வேணும், ஆனா ஆட்சி அதிகாரத்துல ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். இதற்கு எதிராக நிலைப்பாட்டில் தான் இந்த கூட்டணி நம்ம அமைச்சிருக்கிறோம். ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டதுதான் இந்த மக்கள் நல கூட்டணி என்று நீங்கள் அன்றைக்கு வீர வசனம் பேசுனீங்களே. உண்மையிலேயே நாங்களாம் பெருமைப்பட்டோம், மிகப்பெரிய ஒரு போராளியாக இது போன்ற முன்னெடுப்புகளை நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கும் 5 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் 7 சீட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை கூட்டணிக்கு பயன்படுத்தி கொண்டு, விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு, உங்கள் மூலமாக வாக்குகளை சுரண்டி கொண்டு ஒரு குடும்பம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. ஒரு குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலிருந்தே அடுத்தது துணை முதல்வர், ஒரு குடும்பத்திலிருந்தே அடுத்தது முதல்வர். இப்படி வாரிசு அரசியல், மன்னராட்சி அரசியல் செய்யக்கூடிய இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் எங்களை விமர்சிப்பதுல எந்த விதமான பார்வையை நம்ம வெளிப்படுத்துவது? இதை எப்படி நம்ம பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு அண்ணன் அவர்கள் தான் பதில் சொல்லணும். திமுகவினுடைய கூட்டணி அழுத்தத்தின் காரணமாக மேடை தோறும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்களை நீங்கள் விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டணியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணியை அறிவிச்ச உடனேயே இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய தன்னை ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்னு சொல்லிக்கக்கூடிய சில வாடகை வாய்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய முதலாளிகள் தூக்கி போடுற எலும்பு துண்டுகளுக்காக தாவேகா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துருச்சு, அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா தாவேகா எங்கேயோ போயிருக்கும், அந்த வாய்ப்பை எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, இதற்கு பிறகு வேற வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் ஒரு நரேட்டிவ்ஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில உரைக்காதா?
எத்தனை தடவை சொன்னாலும் வாங்குற காசுக்கு இப்படிதான் பொய்ய புரட்டிக்கிட்டு உங்க முதலாளி போடுற எலும்பு துண்டுகளுக்காக மக்களை ஏமாற்றி பொய்யான ஒரு கருத்துக்களை ஏன் திணிக்கிற வேலையை ஈடுபடுறீங்க? மிக தெளிவா மாநாட்டிலே நம்ம சொல்லிட்டோம். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று வெல்லும், ஆட்சி அமைக்கும். அதையும் தாண்டி எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு மிக தெளிவா 234 தொகுதியிலும் தனித்தே நிற்போம். கூட்டணி என்றால் எங்கள் தலைமையில தான் கூட்டணி, எங்கள் தலைவர் தலைமையில தான் கூட்டணி நாங்க சொல்லிய பிறகு நாங்க ஏன் அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கணும்? நாங்க ஏன் அதிமுகவை முதலமைச்சர் அதிகாரிகள் அமர வைக்கணும்? நாங்க ஏன் அதிமுகவுக்கு வேலை செய்யணும் என்று நாங்கள் தெளிவாக பல இடங்கள்ல எங்களுடைய ஸ்டாண்ட் இதுதான் நம்ம சொல்லிட்டோம். அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி என்று வரக்கூடிய செய்திகள் எதுலையுமே உண்மை கிடையாது, உண்மைத்தன்மையே கிடையாது, இதெல்லாம் பொய் புரட்டு செய்திகள் அறிக்கையே கொடுத்த பிறகு திரும்ப 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 இது போன்ற ஒரு நரேட்டிவை செட் செய்வதற்கான காரணம் என்ன? இந்த கூட்டணியை ஒரு காலமும் மக்கள் ஏற்க போறது கிடையாது. இந்த கூட்டணி மண்ணை கவ்வக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட வெல்ல முடியாது அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இது இவர்களுக்கும் தெரிஞ்சதுனாலதான் பணத்தை கொடுத்து இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக இதற்கு முன்பு எப்படி செயல்பட்டுச்சு, இப்பொழுது எப்படி செயல்படுறது அப்படின்னு நம்ம பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, அதனாலதான் இந்த ஆட்சிக்கு நம்முடைய ஆதரவை நம்ம விலக்கிக் கொள்றோம். ஆனால் நான் இப்ப உறுதியா சொல்றேன், இதற்கு பிறகு ஒரு காலமும் பாஜகவோடு நமக்கு எந்த உறவும் கிடையாது என்று அன்றைக்கே அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முழங்கினார்களா இல்லையா? அப்போ அந்த தலைமையின் கீழ் வந்த அதிமுக இன்றைக்கு டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்த உடனேயே கை கட்டி வாய் பொத்தி அடக்க ஒடுக்கமா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கூட்டணிக்கு சேர்ந்துட்டு கூட்டணி அமைச்சிட்டோன்னு அறிவிக்கிறீங்க அப்படின்னா இந்த அதிமுக எந்த அளவுக்கு மாறி போயிருக்கு? அன்றைக்கு கூட்டணியே கிடையாதுன்னு அறிவிச்ச அதிமுக இன்றைக்கு கூட்டணியில போய் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னா இது எந்த வகையில மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அந்த கூட்டணி அறிவிப்பின் போது இது கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்க, இது கூட்டணி அவ்வளவுதான், தேர்தல் கூட்டணி அவ்வளவுதான், கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அப்படின்னு அன்னைக்கு சொல்லாம டெல்லியில இருந்து வந்தவர் திரும்ப பிளைட் ஏறி டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமாக வீரவசனமாக வெளியில கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, இது வெறும் கூட்டணி தான், நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்றெல்லாம் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனா அங்க திரு நரேந்திர மோடி அவர்களும் டெல்லியில இருந்து வந்தவரும் என்டிஏ கூட்டணி அப்படின்னு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலயாவது சொன்னதை நீங்க செஞ்சிருக்கீங்களா? எந்த இடத்துலயாவது நீங்க இதற்கு முன்பு சொன்ன கருத்துக்களை ஃபாலோ பண்ணிருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு அதிமுக தாவேகா மிஸ் பண்ணிடுச்சு, தாவேகா ஒரு வாய்ப்புகளை இழந்துருச்சு, இது ஒரு வாய்ப்பே கிடையாது. சுடுகாட்டுக்கு போறது ஒரு வாய்ப்பா? சுடுகாட்டுக்கு போய் படுத்துக்கிறது ஒரு வாய்ப்பா? யானை தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறது ஒரு வாய்ப்பா? நாங்க ஏன் செய்யணும்? இது ஒரு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியை மக்கள் ஏற்க போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒன்றிய பாஜக எப்பேற்பட்ட மத பிளவுவாத அரசியலை இந்த நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட இந்த மதவாத சக்திகளோடு கூட்டணி வைத்ததுனால தமிழக மக்கள், குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் சிறுபான்மை பெருமக்களும் அதிமுகவின் மீது வைத்திருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அவர்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் எங்கள் தலைவரையும் ஆதரிக்க கட்சி துவங்கிய போதே, எங்கள் தலைவர் அரசியலுக்குள் வந்த போதே முடிவெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் செய்யும் காரியங்களால் மிகுந்த கோபமுற்று இன்னும் அந்த ஆதரவு அதிகமாகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுடைய கூட்டணியை பத்தி கவலைப்படக்கூடிய தேவை எங்களுக்கு இல்ல, அதற்கான நேரமும் இல்ல. நாங்க மிக தெளிவா இருக்கோம். எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மக்களோடு. மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க, மக்கள் எங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த திமுக என்ற பாயாச மாடலை, ஊழல் மாடலை, ஒரு குடும்ப ஆட்சியை, மன்னர் ஆட்சியை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று மக்கள் மிக தெளிவா முடிவெடுத்துட்டாங்க. அதனால உங்களுடைய கூட்டணி கணக்குகள்லாம், உங்களுடைய இந்த வாடகை வாயினுடைய நரேட்டிவ்ஸ் எல்லாம், உங்களுடைய இந்த எலும்பு துண்டுகளுக்காக வாலாட்டக்கூடிய பேச்சுகள் எல்லாமே ஒரு காலமும் தமிழ்நாட்டுல பலிக்காது. உங்களுடைய கூட்டணி ஒரு காலமும் தமிழ்நாட்டுல மலரவே மலராது அப்படிங்கிறதுல உறுதியா மக்கள் இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை 2026 தேர்தலில் ஆட்சி கட்டிலில் அமர வைக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். அதனால இந்த விளையாட்டு வேலைகள்லாம் நீங்க வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்திடம் ஒரு காலமும் இது செல்லாது. மக்கள் கூட்டணியோடு, மக்கள் சக்தியோடு, மக்கள் பலத்தோடு, மக்கள் என்ற வியூகத்தோடு தமிழக வெற்றி கழகமும் எங்களுடைய தலைவரும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.